நீங்க என்னக்கா என்னாச்சு இப்படி கவலையோட இருக்கீங்க? ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன், வரும் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்க, கீழ்படியா பண்ணுங்கக்கா. நீங்க செபிப்பீங்களா? கொஞ்சம் செபிச்சு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அவ்வளவுக்கா நல்லா எங்க போயிட்டு வர? ஐயா நீங்களக்கா கீழ்படியாம கீழ்படி வளர்க்கு என்ன செபிக்க சொன்னாங்க. அச்சோ நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேனே, நீங்க சொல்லிடுறாங்க. நீங்களும் செபிச்சுக்கோங்கப்பா. அக்கா வாங்க, நம்ம மீகா கிட்ட இதை சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லிடலாம். வாமா வாங்கக்கா. அக்கா நீங்க சொன்னதே கேட்காதா? யார் சொன்னாங்க? ரேணக்கா எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டாங்க. எசேக்கியேல் 18 நீதிமான் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல 7ஆம் வசனத்துல கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, அந்த நாட்கள்ல கடன் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு அடைமானம் கொடுப்பாங்க, கடனை கொடுக்கும்போது அடைமானத்தை திரும்ப கொடுத்துருவாங்க. இதுதான் நீதி என்று சொல்லி பார்க்கும். இந்த நாட்கள்ல ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்றத சொல்லிட்டு போவாங்க. இதுவும் ஒரு அடைமானம் தான், சொல்ல மாட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம்.